பல்லடம் பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல்லடம் நகரத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பது. பல்லடம் நகர மத்திய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை எண் 81 செல்கின்றது. இந்த சாலை கோவையிலிருந்து கரூர், திருச்சி, தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களுக்கும் மதுரை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்கின்றது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள், கனரக வாகனங்கள் மிக அதிகமாக செல்கின்ற காரணத்தினால் பல்லடம் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேஷ காலங்களிலே இப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கின்ற வகையில் கடந்த கால ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கோவை சாலையிலிருந்து காளிவேளாம்பட்டியிலிருந்து குங்குமம்பாளையம் வழியாக மாதப்பூர் வரை வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக நிலம் எடுப்பதற்காக ரூபாய் 45 கோடி நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த ஆட்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கேள்வி இப்படி 4 பக்கமா முடிய கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று மதிப்பீட்டு தொகை 195 கோடி என்றும். இதெல்லாம் அமைச்சர் சொல்லதே நீங்க சொல்றீங்க. நீங்க சுற்றுச்சாலை அமைக்கப்படுமா இந்த வருஷத்திலே இதுக்கு அனுமதி அளித்ததெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அமைச்சர் வாங்கிடுவோம். இன்னொரு கேள்வி, அந்த பணிகளை விரைந்து செயலாற்றி பல்லட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.